சிவா சிவா வீடு பார்த்து கொடுத்தீங்களா? அதுக்கு 2000 ரூபாய் பணம் இந்தா. என்னங்க இது இவ்வளோ சத்தமா சொல்றீங்க? என்ன உட்காந்துட்டீங்க? காபி குடிச்சிட்டு போலான்னு தான். இது காஃபி இல்லையே. கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வாங்க. எனக்கு போட தெரியாது. அப்படின்னு தண்ணியாவது கொடுங்க. தண்ணி எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல. அநியாயமா இருக்கே. நீங்க என்ன பேச்சுலரா? இல்லைங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் சம்சாரம் வீட்டில் இல்லை. அவங்களுக்கு தான் கிச்சனில் எது எது எங்கெங்க இருக்குன்னு தெரியும். நீங்க வாங்கலேன், வெயிலில் களைச்சி போய் வந்திருக்கீங்க. 2000 ரூபாய் பணம் கிளம்புங்க. நீங்க காஃபி கூட கொடுக்கல. ஒய்ஃப் வந்தவொடனே காஃபி போட்டு நேராக உங்க வீட்டிலே கொண்டு வந்து தரேன். கிளம்புங்க நீங்க. ஓகே ஓகே பை, சி யூ பை. நீ இங்கேவா இருக்க? பின்ன நான் எங்க போவேன்? இது என் வீடு. அப்போ அந்த அங்கிள் வந்தது உனக்கு 2000 ரூபாய் கொடுத்தது, அதுவும் 500 ரூபாய் நோட்டு எல்லாம் எனக்கு தெரியும். அது ஒண்ணுலடா கண்ணு, அவருக்கு வீடு பார்த்து கொடுத்தேன். அதுக்கு எனக்கு வர வேண்டிய நியாயமான கமிஷன், அதை கூட இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம அநியாயமா நான் வாங்கி சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கு பாரு. தயவு செஞ்சு அம்மாட்ட சொல்லாதடா. அம்மாக்கு தெரிஞ்சா என்னப்பா? சம்சார கடல்ல கரைஞ்சி போயிடுடா. குண்டு விரலா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா அழகா சொடுக்கி விடுவானா. நீ மட்டும் அம்மா கிட்ட இதை சொல்லவே மாட்டியான். சமத்தான். சான்ஸே இல்ல. அம்மா வந்தோடனே என்னோட முதல் வேலை இதை சொல்றதுதான். பிசினஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா குருவி மாதிரி சேர்த்து வைக்கிறேன், உனக்கு தெரியும் இல்ல? சொல்லாதடா. சான்ஸே இல்ல. நான் அம்மா வந்தோடனே இதை சொல்லிதான் அவன். சீப்படா குண்டு. சரி மண்டு. அப்பா 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 எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. அதெல்லாம் ஒன்றும் வாங்கி தர மாட்டேன், போ ப்ளீஸ் பா. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கரைஞ்சி போயிடும். அது கரையறதுக்குள்ள நான் சாப்பிட்டுறேன். நான் சொன்னது என் காசை. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, போ. கண்ணம்மா, என்னப்பா நீ என்ன பண்ற? உடனே வெளியே போற, 10 கப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர. அம்மாவே சேர்த்த கூட 4 பேர் தான், எதுக்குப்பா 10 ஐஸ்கிரீம்? நீ வர வர ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா பேசுற. சொன்னதை செய், போய் 10 கப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா, போ. சரி. குட்டி பாரதி, குட்டி பாரதி. என்ன? வாங்க சார், பக்கத்துல உட்காருங்க சார். என்ன விஷயம்? உங்களுக்கு வருது சார். அப்பா வாங்கிட்டேன். வெரி குட். உனக்கு ஒன்று எடுத்துக்கோ. மீதி சில்லற இந்தா. வெரி குட். நான் செல்லத்தோட நிறைய பேச வேண்டியிருக்கு, நீ போய் சாப்பிடு, போ. இந்தா செல்லம், சாப்பிடு. அப்பா வேணாம். ஏன்பா? அம்மாட்ட அந்த விஷயத்த நீ சொல்ல வேணாம்னால ரஞ்சமா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற. கரெக்டா? என் பையன் ஆசைப்பட்டதை நான் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். சாப்பிட்றா செல்லம். அப்போ அம்மாட்ட சொல்லுவேன். அதை பற்றி கவலையே இல்லை. அது வேறு, இது வேறு. சாப்பிடு செல்லம். என்ன இன்னைக்கு கவனிப்பு ஓவரா இருக்கு? எல்லாம் நல்லதுக்கு தான். ஒல்லியா இருக்கே, இதை சாப்பிட்டா குண்டாட வேண்டியது தான். இந்த சாப்பிடு. தேங்க்ஸா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. என்ன குரல் வரலையா? என்ன காத்து தான் வருதா? குரல் வந்தா மட்டும் நீ என்ன இன்ஜினியர் படிக்க நல்லா பாட போற? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். உங்க அம்மா இப்போ வருவா, போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு பாரு, அப்பாவுக்கு 2000 ரூபாய் கமிஷன் கிடைச்சதுன்னு. சொல்லிட்ட போய். எழுதி காட்டுவியா நீயா? கை இருந்தா தானே எழுதி காட்டுவ. இப்ப பாரு செல்லம், எழுதி காட்டுவ, கைய ஒடிச்சிருவான் பாரு.
செல்லம்மா செல்லம்மா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வாயேன். என்னங்க இது முதல் நாளே இவ்ளோ ஃபைல் கொண்டு வந்திருக்கீங்க? இந்தாங்க காஃபி. ஆ. ஆபீஸ்லாம் எப்படி இருந்தது? ஆஃபீஸ் அது எப்படா ஒருத்தன் புதுசாக அப்பாயிண்ட் ஆவான் எல்லா வேலையும் அவன் தள்ள கட்டலான்னு வெயிட் பண்ணி நாங்கள் போல இருக்கு. ஏங்க அந்த ஆஃபீஸில் எவன் ஒழுங்காக வேலை செய்கிறான்? எல்லாரும் அவன் பார்க்க வேண்டிய ஃபைலெல்லாம் என் டேபிளில் கொண்டு வந்து வச்சுட்டு கேன்டீனில் போய் உட்காந்து வெட்டியாக அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. நான் சீட்டில் உட்காந்து மாங்கன்னு எல்லா ஃபைலையும் பார்க்க வேண்டியதாக போச்சு. அப்படியே 30 ஃபைல் தான் பார்த்தேன். பார் 10 ஃபைல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னங்க நீங்க பாஸ் கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? ஐயய்யா அவங்க பயங்கர சிடுமூஞ்சிப்பா. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு போயிடுறாங்க. நீங்க செல்லம்மாவோட ஹஸ்பண்ட்னு சொல்ல வேண்டியது தானே? ஐயோ அதை வேற சொல்லி அவங்க டென்ஷன் ஆகி செல்லம்மா என்ன இந்த கம்பெனிக்கு சேர்மனான்னு கேட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? சேச்சே அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. என்னங்க பேசுறீங்க? அன்னைக்கு என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசினாங்க தெரியுமா? ஆ? பாவம் அவங்களுக்கு வீட்டில் ஏதோ இன்னைக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லங்க இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நான் நேர்ல போய் என் வீட்டுக்காரருக்கு இவ்வளவு வேலையெல்லாம் கொடுக்காதீங்கன்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இதுக்குதான் உங்ககிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்றது. நீ என்ன ஸ்கூல்ல எல்கேஜில சேர்த்துருக்க, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறது. ஏங்க என்ன பத்தி ஒரு வார்த்தை கேட்டாங்களா? கேட்டாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு ஆபீஸ் விட்டு போற நேரத்துல கூப்பிட்டு மிஸ்டர் சிவா உங்க வைஃப் செல்லம்மா ரொம்ப அழகா இருக்கான்னு சொன்னாங்க. நிஜமா? பொய்ய நிஜம் மாதிரியே சொன்னாங்க. அப்புறம் செல்லு நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணுமே. என்ன சத்தியம்? எக்காரணத்தை முன்னிட்டும் நீ ஆபீஸுக்கு வரவே மாட்டேன்னு. ஏன்? நாங்க இருக்க மாட்டேனே. என்னது? ஆபீஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் சைட்லயும் நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. அது விஷயமா அப்பப்போ வெளியே போயிடுவேன். அதான். ஹலோ அண்ணாச்சி இருக்காவுல? சொல்லுங்க மேடம். யார் பேசுறது? பாஸ் சொல்லுங்க. ஐயோ நான் பேசுறேனே கொடுங்க. சொல்லுங்க. யாருல இது செக்கா? அது டேபிள் ராயில தான் இருக்கு மேடம். நான் தான் வச்சேன். ஐயோ நான் பேசுறேன் கொடுங்க. என்ன மேடம்? யாருல அது குறுக்கால? என்ன மேடம் இதுக்காக ஆபீஸுக்கு வந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது? என்னங்க ஓடிட்டு இருக்க? அண்ணாச்சி இருக்காவுல இல்லையா? நான் பேசுறேன். ஓகே மேடம். என்ன மேடம் இது நீங்க போய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உனக்கு என்ன கிறுக்கலா பிடிச்சிருக்கு? நான் ஏன் பெரிய வார்த்தை பேசுறேன்? இட்ஸ் ஓகே மேடம். தேங்க்யூ. என்னங்க இது? நான் பேசிருப்பேன்ல, போனை கட் பண்ணிட்டீங்களே. அவங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் என்கேஜ்மெண்ட் பட்டுன்னு கட் பண்ணிட்டாங்க. நான் வாங்கி கொடுத்த வேலை என்னாலே அந்த மேடத்துக்கிட்ட பேச முடியல. நீ வாங்கி கொடுத்த வேலைன்னு டெய்லி சொல்லி காட்டிட்டு இருந்தேன். அப்புறம் நாள்லேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு நான் போவே மாட்டேன். கடவுளே ஆபீஸ் மட்டும் போகாம இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு வேலைக்கு போங்க. ஆஃபீஸில் எக்கச்சக்க வேலை, இன்னும் இவ்வளோ ஃபைலு பார்க்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. வெறும் காஃபி தானா? டிஃபன் இல்லையா? எடுத்துட்டு வரேன். ரோட்டை அகலப்படுத்தோன்ற பேரில் பார்க்கு இடிக்காமல் இருக்கணும். இடிச்சிட்டாங்க அப்புறம் நமக்கு போக்கிடம் கிடையாது. நாட்டாம காவலில் இருந்த கிருத்திகாவை நட்ட ராத்திரியில, அதுவும் கும் இருட்டில். ராத்திரினாலே இருட்டு தாண்டா. ஒரு ஃப்ளோல வந்துருச்சியா, விட்டுறாயா? நட்ட ராத்திரியில இந்த கௌசிக் பையன் இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கு நீங்களும் உடந்த டெப்பக்கா அப்படின்னு இந்த வாட்சும் நினைக்கிறாரு. ஐயோ ஆனா நம்ம நாட்டாம அப்படி இல்ல. கையில தரசே இல்லாத ஒரு நீதி தேவதை. குதிரையில ஏறி போகாம ஆட்டோல ஏறி போற ஒரு ஜான்சி ராணி. அப்படிப்பட்ட இவங்க காவல் இருக்கிற இந்த கிருத்திகாவை நைட்டு போய் இவர் எப்படி பார்க்கலான்றதுக்கு தான் இந்த பஞ்சாயத்தை கூடி இருக்கியா? டே கௌஷிக், நேற்று ராத்திரி என் கூட தானே படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எப்படா போனேன்? உன்னதான் தென்றல் 2 நாள் வெயிட் பண்ண சொன்னாங்கல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இவர் அப்படியே ரோமியோ நடு ராத்திரில ஜூலியட் பார்க்க வந்துட்டாரு. மானம் போது. ஓமானமா ஏமானமா? இத பாருங்க, நான் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏன் நேத்து பேச இந்த பத்தாதா? அந்த பொண்ணை மிரட்ட பாக்குறான்டா. அப்படியாடா? சார்னா எதுவா இருந்தாலும் இங்கேதான் பேசணும், தனியா போய் பேசக்கூடாது. என்னடா பேச போற? அது எங்களுக்கும் தெரியணும். நோ, இது தேவையில்லாதது. இங்க நான் தீர்ப்பு சொல்லணுமா இல்ல நீங்க சொல்லணுமா? என்ன மீறி எதுவும் நடக்காது.
அவங்க போய் தனியா பேசிட்டு வரட்டும். பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசுனாங்கன்னு தெரியாமல போயிட போகுது. முதல்ல அதுக்கு கிருத்திகா ஒத்துக்கறாளான்னு கேளுங்க. ம். என்னம்மா? ரொம்ப துணிச்சல் தான். சரி வாங்க போய் பேசுவோம். சரி நீங்க மட்டும் போங்க. நான் போறேன். என்ன பேச போறா? கேக்குமா அங்க நீங்க உனக்கு மட்டும் கேட்க மாட்டா? வந்துட்டாங்க. என்னம்மா பேசுனியா? ஒத்துக்கிட்டானா இல்லையா? யாரும் அண்ணனை திட்டாதீங்க. அண்ணனா கௌஷிக் அண்ணனை யாரும் திட்டாதீங்க. அவர் மேல எல்லாரும் பிரியமா இருங்க. ஏமா பிரச்சனைய பூகம்ப மாதிரி கொண்டு வந்தது நீ. அத நீ ஏன் புஷ்பான மாதிரி ஆக்குனா என்னமா அர்த்தம்? எதுக்கு திடீர்னு நீங்க வானிலை அறிக்கை மாதிரி பேசுறீங்க? பாத்தியாக்கா அந்த பொண்ணு கோவப்படுது. வாய் மூடுடா. சரிக்கா. சொல்லுமா என்ன அர்த்தம்? நடந்தது நடந்தவையாவே இருக்கட்டும். இனிமே நடப்பது நல்லவையாவே இருக்கட்டும். போயிட்டு வர அண்ணா. போயிட்டு வா தங்கச்சி. பாவி. பாசமலர் சிவாஜி சாவித்திரியை மிஞ்சிட்டீங்கடா. என் தலையே சுத்துது. கௌஷிக் என்ன இதெல்லாம்? என்ன அண்ணனா ஏத்துக்கிட்டு என் கையில ராக்கிய கட்டிட்டு போயிட்டா என் அன்பு தங்கச்சி. என்ன கொடுமை சரவணா. என் பேரு மகாலிங்கம். அதுக்கு அவனே பரவாயில்லையா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, எல்லாம் போங்க. இத பாரு கௌஷிக், காலனிக்கு எந்த கெட்ட பேரும் வராம கௌரவமா நீயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். ஆனாலும் இவன் அத தங்கச்சிங்கிறான், அது இவன் அண்ணங்குது. ஐ ஹேவ் ஸ்மால் டவுட்க்கா. ஏண்டா முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு ஏண்டா மோளம் வசிக்கிற? வாடா. சரிக்கா. டேய் கௌஷிக், என்னடா இது திடீர் ட்விஸ்ட்? எப்படிடா உன் அண்ணான்னு சொன்னா? தனியா போய் என்ன பேசுன? ஓபன் பண்ணா கிருத்திகா ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிற? நீங்க என்ன லவ் பண்ணிட்டு இப்ப இல்லன்னு போய் சொல்றீங்க. அதனால தான் உன் லைஃப் நல்லா இருக்கணும் தான் சமீபத்தில் டாக்டரை பார்த்தேன். பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு பிரெயின் டியூமர்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதனால தான் நான் உன்னை லவ் பண்ணல. உன்னோட பழகலன்னு அந்த தென்றல் கிட்ட சொன்னேன். ஆனா அத நீ புரிஞ்சுக்கல. ஆனா இப்போ நீ இன்சிஸ்ட் பண்ணினா கட்டுறேன், உன் கழுத்தில் தாலி கட்டுறேன். ஆனா 3 மாசம் அப்பிட்டு சொல்லு, உனக்கு பரவாயில்லையா? சொல்லு. நினைச்சேன், அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டேன். இந்த ராக்கி என் கையில கட்டிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, எனக்காக வேண்டிக்கோ. இப்போ இங்க கட் பண்ணா? அடா பாவி, எவ்வளோ பெரிய நடிகண்டா நீ. லவ் பண்ண தெரிஞ்சா மட்டும் போராது, பிரச்சனைன்னு ஒன்று வந்தா சமாளிக்கிறதுக்கு அறிவும் வேணும். காமான். ஏங்கா அந்த கிருத்திகா விஷயத்துல அக்கு வேற அணி வர கீசிரணியா இப்ப என்ன ஆச்சு? நான் சொன்னதுதான் ஆச்சு. கட்டுவேன்னு சொன்னேன். கிருத்திகா கழுத்துல கௌஷிக் தாலி கட்டுவான்னு சொன்னேன். ஆனா அவன் கையில ராக்கிய கட்டிட்டான். ஆக மொத்தம் நான் கட்டுவான்னு சொன்னதுதானே நடந்துச்சு. இததான் சொல்லுவாங்க, குப்புற வந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு. டேய், இது ரொம்ப பழைய பழமொழிடா. மல்லாக்கா வந்தாலும் மண்டையில அடிப்படலன்னு வாங்க.
இது கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே வா. ச்சே, சாதாரண நேரத்தில் ஒரு ஃபோன் கால் கூட வராது. இந்த மாதிரி சாமி கும்பிட்ற நேரத்தில் எவனா ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். எக்ஸ்கியூஸ் மீ, யாரா அவன்? மாப்பிள நான் தான். ஆண்டவன் நமக்கு கண்ணை திறந்துட்டான். கிழக்கு வெளுத்துருச்சு, கீழ்வானம் செவந்துருச்சு. ஓ, தை பிறந்தா வழி பிறக்கும். நான் வாழ வைப்பேன். ஓ, நல்லவன் வாழ்வான். என்ன மாமா ஒரே சினிமா டைட்டில் பேரா சொல்றீங்க? மாப்பிள இனிமே உங்க வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது. மாமா என்ன டாஸ்மாக் கடையிலேருந்து பேசுறீங்களா? சாரி சாமி, ஓவரா வளர்றீங்க. மாப்பிள உங்க எதிர்காலத்துக்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உடனே புறப்பட்டு வாங்க. மாமா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? மொட்டை மாடியில. ஆமா, அவசரப்பட்டு எந்த தற்கொலை முடிவுக்கும் போயிடாதீங்க. அப்புறம் ஆத்திரம் அவசரம்னா நான் யார் திட்டுறது? இனிமே நீங்க என்ன திட்டுறதுக்கு அவசியமே வராது. நம்ம வீட்டு மாடிக்கு வாங்க. கிளம்பிட்டேன், வந்துட்டேன். என்ன விஷயம் மாமா? மாப்பிள எனக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர் கிட்ட உங்களுக்காக ஒரு பர்சனல் லோன் கேட்டேன். முதல்ல 1008 கண்டிஷன்ஸ் போட்டான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பேசினா. அப்புறம் நான் மூஞ்சிய சோகமா வச்சுக்கிட்டு, சார் நீங்க மட்டும் இந்த லோனை சாங்ஷன் பண்ணலன்னா என் மாப்பிள பிச்சை தான் எடுக்கணும், அவனுக்கு லைஃபே கிடையாதுன்னு. அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா? அது நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? கொளுத்துற வெயில்ல ஒரு குழந்தைய வாடகைக்கு எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு டிராபிக் சிக்னல்ல ஒவ்வொரு கார் கண்ணாடி கதவை தட்டி தட்டி ஐயா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்கன்னு கேட்கறத தவிர என் மாப்பிள்ளைக்கு வேற வழியே இல்லைன்னு ஒவ்வொரு கதறி அழுது. ஒப்பாரு இல்லைன்னே. ஓஹோ, இப்படிலாம் நான் ஆகணும்னு உன் மனசுல ஆசை இருக்குல்ல? அப்படிலாம் ஓவர் பில்டப் கொடுத்ததுனால தான் லோன் கொடுக்கறது ஒத்துக்கிட்டான். லோன் சாங்ஷன் ஆயிடுச்சா? இந்த மைய விட்டுருவானா? எப்ப கொடுப்பாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். என்னது? அவ்வளோ பெரிய லோனை கொடுக்கறதுனால செக்யூரிட்டிக்காக வீட்டை வைக்க சொன்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். லூசாயா நீ? புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணிட்டு வந்திருப்பேன்னு பார்த்தா வடிகட்டின முட்டாள் மாதிரி இந்த வீட்டை கமிட் பண்ணிட்டு வந்திருக்க. அதுல ஒன்றும் பிரச்சனை வராது மாப்ள. ஏன் சொல்ல மாட்டேன்? அது உன் வீடா என்ன? செல்லம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது. செல்லம்மா மாப்ள நாளைக்கு வேற அந்த பேங்க் மேனேஜர் வீடு இன்ஸ்பெக்ஷனுக்காக வரேன்னு சொல்லிருக்கானே. 2 தடவை வரேன்னு சொல்லிருக்காரு. ஐயோ மாப்ள டென்ஷன்ல சொல்றேன் மாப்ள. ஐயோ அவர் வேற வீட்டுக்கு வந்து செல்லம்மாவை சந்திச்சு விஷயத்த சொல்லிட்டா அப்புறம் சந்தி சிரிச்சிடும் மாமா. இப்ப என்ன பண்றது? சோ செல்லம்மா இருக்க கூடாது மாமா. அதுல மாப்ள பேங்க்ல இருந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்போது செல்லம்மா வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஏன் மாப்ள இப்படி பண்ணா எப்படி? எப்படிலாம் கேட்க மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. செல்லம்மா கிட்ட நைஸா பேசி மாடியில இருக்கிற ஷோரூம் கூட்டு வந்து உள்ள வச்சு பூட்டிட்டா? மாடியில இருக்கிற ஷோரூம் இல்லையா? வேணாம் மாமா, செல்லம்மா மூச்சு திணறி செத்துருவா. சரி வேணாம் மாப்பிள. செல்லம்மா பைத்தியம். இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? சும்மா ஒரு ஐடியாவுக்கு. உங்களோட பழகின பிறகு இது ஐடியாவா தெரியல, உங்க பரம்பரை வியாதியோன்னு தோணுது. சரி அதை விடுங்க. அவளை பெட்ரூம்ல வச்சு பூட்டிடுவோம். அவ கதவை தட்டி கலாட்டா பண்ணினானா அத காரணமா வச்சு அவ மென்டல்னு ஆபீஸ்ல சொல்லி சமாளிச்சிருவோம். வேணாம் மாமா, செல்லம்மாவுடைய பலம் உங்களுக்கு தெரியாது. கதவை உடைச்சிட்டு வெளியே வந்தா நம்ம 2 பேரும் பைத்தியம் ஆயிடுவோம். ஏன் மாப்பிள இப்படி பண்ணா எப்படி? எப்படின்னு கேட்க மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. மாப்பிள அவ மேல ஏதாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் லாக்கப்ல வச்சிட்டோம்னா மாப்பிள என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. இப்பதான் யாரும் பார்க்கல, எப்பவும் போறதானே, பூசாவை போகுது, விடு விடு. ஏன் எப்பவுமே கிரிமினல் ஐடியாவா தர? ஒரு நல்ல ஐடியாவா கூட. நீ யோசிக்காத, நான் யோசிக்கிறேன். மாமா, இந்த பக்தி ஸ்பெஷல்னு சொல்லி சுற்றுலாக்கு பஸ் எல்லாம் போகுது இல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? போயிட்டு வந்துட்டோமே, அதுல என்ன பிரச்சனை? போயிட்டு வந்துட்டீங்களே, அதான் பிரச்சனை. சரி அதை விடுங்க. அந்த மாதிரி ஒரு பஸ்ல செல்லம்மாவை காலையில 6 மணிக்கு ஏற்றி விட்டா அவ திரும்பி வரத்துக்கு ஈவினிங் 6 மணி ஆயிடும். அதுக்குள்ள நம்ம பேங்க் மேனேஜர் கிட்ட பேசி எல்லா மேட்டரையும் சால்வ் பண்ணிடலாம். அருமையான ஐடியா மாப்ள. ஆனா பொதுவா பஸ்ல ஏத்தி விடக்கூடாது. இந்த கோயிலுக்கு போனா இதெல்லாம் நடக்கும்னு சென்டிமெண்டா பேசி அனுப்பணும் மாப்ள. அப்படின்னா எந்த கோயிலுக்கு அனுப்பலாம்?
அருமையான ஐடியா கொடுத்த எனக்கு அவளை எந்த கோயிலுக்கு அனுப்புறதுன்னு தெரியாதா? சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். ஏன் இப்போ வர மாட்டேங்குதே.